ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஆரம்பிச் சேனல். இப்போ வந்து இலங்கை அம்மன் கோயில் போயிட்டு இருக்கிறோம். கேட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி நண்பர்களெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு நண்பங்க ஒருத்தன் வந்துட்டோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை அம்மன் கோயில் கொண்டாச்சு. இப்போ இதுதான் பார்ட் 1 வீடியோ. உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. என் தம்பி கொஞ்சம் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. எது வந்துட்டு என்னன்னு தெரில, கொஞ்சம் வீடியோ ரொம்ப ஸ்பீடாக ஒன்றுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டேன். அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு வீடியோ. கோச்சிக்காதீங்க, நானும் கவனிக்கல, வேறு வீடியோ செக் பண்ணாமல் வந்துட்டேன் இந்த தடவை. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், தயவு செஞ்சு இந்த மன்னிச்சிருங்க. இந்த தரப்பு இந்த மாதிரி நடக்காது. வந்த இடம் நல்லா இருந்துச்சு, அமைதியான இடம். சாமி ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு சூப்பராக இருந்துச்சு. சாமி தான் பாருங்களேன் நீங்களே. இலங்கை அம்மன் கோயில் இன்னொருக்கா உங்களுக்கோசம் இந்த வீடியோ சரியில்லை. இன்னொருக்கா நான் போய் அழகாக நல்லா நீட்டாக எடுத்து தரேன். இப்போ கீர்த்தி எடுக்கிறோம். கோயில் நல்லா அமைதியாக இருந்துச்சு. அவங்க மேலே இருக்கிற சிலையெல்லாம் ஒன்று ஒன்று சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அப்பயே செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கதை சொன்னிச்சுன்னா நான் அது சொல்லலை, அதை வரலாறை வச்சு அந்த சிலையை செதுக்கி இருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. சாமி கிட்டே போனால் நல்லா சாமி அந்த இடத்துக்குள்ளே போனாவே ஒரு வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் திங்க், அதாவது ஒரு நல்ல எண்ணம். அதாவது என்ன சொல்கிறது, எனக்கே வளர்றேன். ஒரு நிலையான யோசிக்கிறது கிடைச்சது, சிந்தனைகள் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். செம்மையிருந்துச்சு கோயில். இந்த கோயிலுக்கு பெரிய வரலாறே இருக்குது. அது எங்கள் பாட்டிகிட்ட தான் கேட்கணும் என்னென்னு. எனக்கு கொஞ்சம் பாதி தெரியாது. இன்னும் அந்த புத்துக்கிட்ட பசு பால் கறந்தது அது வேணால் எனக்கு கொஞ்சம் தெரியும். அது வேணால் இன்னொரு வீடியோவில் போடணும். வாங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பாருங்கள், அந்த நந்தி இதை பாருங்கள். சாமி கும்பிட்டு இதுதான் சாமி. என்னடா சாமி சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதுக்கு நல்ல சக்தியுள்ள சாமின்னு சொல்கிறாங்க. நினச்சதை நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு அங்கே விநாயகர் தான் இருந்தாரா. வாங்க பார்ப்போம். இன்னும் பார்த்தா மழை வேறு தூரிக்கிட்டு இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் அது வேறு செல்லு பயம். இப்போ தான் கொஞ்சம் அந்த புது செல்லு வேறு, தண்ணி கவரும் கொண்டு வரல, ரெயின் கவர் மாதிரி அது கொண்டு வரல. இங்கே சாமி கொண்டு இங்கே கன்னிமார் சாமிகள் இருந்துச்சு, அதையும் கும்பிட்டோம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு விநாயகர், அப்புறமேட்டு இந்த சின்ன சின்ன சாமிகளை வச்சுருந்தாங்க. ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு இங்கே முனீஸ்வரர் சாமிகள் இருந்தாங்க. இது என்னமோ சொல்லுவாங்களே, முனீஸ்வரர் சாமிக்கு என்னமோ ஒரு முனி சொல்லுவாங்க, பேர் தான் மறந்துட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். அப்புறமேட்டு கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் சுற்றி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இப்படி இருக்கும், மற்ற வீடியோலாம் கிளியராக தான் இருந்துச்சு. அடுத்து பார்ட் 2 பார்ட் 3ல் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொன்னல, அந்த பசு வந்துட்டு பால் கறந்தது இந்த இடம் தான். இதை தான் நான் சொன்னேன் பாருங்கள். இதை ஒரு தனி வீடியோவாக நம்ம போடுறேன். ஒரு நாள் இந்த வாரத்துக்குள்ளே நான் போடுவேன். இந்த நந்தியை மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சின்ன வீடியோவாக தான் இருக்கும், உங்களுக்கோசம் இந்த வீடியோ போடுறேன், பாருங்கள் மறக்காமல். அந்த இடத்துல தின்னூர் அடிச்சுட்டு தானே மிஸ் இல்லை, இப்போ தான் நடித்தேன் கை வச்சு. இங்கே ஒரு வேடம் போட்டிருந்தான். தின்னூர் எடுத்துக்கிட்டே சாமிகிட்ட அந்த கவரில், அந்த கவர் இருந்துச்சு, எடுத்துக்க மாட்டேன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போடா. தேவல நீ வீடியோ பிடிச்சது போதும் திருப்பு. போய் எடுத்துட்டு போ. தேவலடா போடா, வீட்டுக்கு எடுத்துட்டு போடா. இப்போ சபரி அன்னைக்கு லிங்கம் கோயிலுக்கு வந்த ஆளு இல்ல, அங்க பைத்தியம். அங்க நாங்க லிங்கம் கோயிலுக்கு போனோம்டா. அந்த 1008 லிங்கம் கோயிலுக்கு இந்த வராம பாருங்க. 1008 லிங்கம் கோயிலுக்கு போனது வரம் பாருங்க. சிங்கம் போகும்போது நானும் ஒரு 3 வாட்டர் கேன் எடுத்து வந்துருக்கிறேன். சின்ன வாட்டர் கேன் தான். அங்க அப்பா
உள்ள கூப்பிட மாட்டேன். தேவன் வரான்னு சொன்னா இது சட்டை பலமா இருக்குதே. ஏய் ஹீரோ பா சாமி கும்பிட்டா போ. ஈவினிங் கூப்பிட்டு போ, தின்னூர் எடுத்து வரலாம் பையன். அம்மா சிவா அம்மா கேட்பாங்க. ஓகே டீ பிட்டியா இந்த சார் பையில் போடு. பையில் போடு, ஒட்டுக்கா போடு, ஏதோ ஒரு பையில் போடுறா. தண்ணி ஒரு கையில் பிடிச்சிக்குங்க. பார்ட் 1 வீடியோ இதோடு முடியுது. உங்களதும் விடை பெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ARM சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 கம்மிங்.